இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்ற வசனத்திற்கு ஏற்ப ஒரு மனிதன் குடியிருக்கும்படி ஒரு புதிய ஊருக்கு சென்றான். அந்த ஊரின் அழகையும் வளத்தையும் கண்டு மயங்கினான். ஆகவே அந்த ஊரில் தனக்கென்று கொஞ்சம் நிலம் வாங்க எண்ணி ஊர் தலைவரிடம் சென்றான். அவர் அவனிடம் 1000 ரூபாயை வாங்கி கொண்டு ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர்களுடன் சில ஊர் மக்களும் சென்றிருந்தனர். ஊர் தலைவர் அவனை பார்த்து, எங்கள் ஊர் வழக்கப்படி ஒரு நாள் நிலம் தருகிறோம் என்றார். அப்படி என்றால் என்ன என்று வினவினான் குடியானவன். அதுவா, நீ இப்பொழுது புறப்பட்டு எவ்வளவு தூரம் நிலத்தை சுற்றி வருகிறாயோ அந்த நிலமெல்லாம் உனக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் இருட்டுவதற்கு முன் நீ புறப்பட்ட இடத்தை வந்தடைய வேண்டும். சிறிது தாமதித்தாலும் உனக்கு ஒன்றுமில்லை என்றார் அந்த ஊர் தலைவர். அதிசயமான இந்த முறை அவன் ஆசையை தூண்டிவிட்டது. சரி என்று வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு அவன் ஓட ஆரம்பித்தான். ஆகா, ஒரு அழகிய மாந்தோப்பு, இது கிடைத்தால் எவ்வளவு நலம் என்று அதையும் சுற்றி ஓடினான். கொஞ்ச தூரத்தில் ஒரு பூந்தோப்பு, அருகில் பளிங்கி போன்ற நீர் ஓடும் ஆறு, அதையும் சுற்றி வளைத்து கொண்டான். துறவு, வயல் என கண்ணில் பட்ட எதையும் விடாமல் சுற்றி ஓடினான். 1000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம்! இந்த ஊர்க்காரர்கள் எத்தனை முட்டாள்கள் என எண்ணியபடி ஓடினான். இருட்ட ஆரம்பித்தது. நிபந்தனை நினைவுக்கு வர தான் கிளம்பின இடத்தை நோக்கி விரைந்தான். கால்கள் தடுமாறின. இதய துடிப்பு தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது. வியர்த்து ஊற்றியது. நாவு வறண்டது. கண்களின் ஒளி மங்கின. தள்ளாடினவனாக எப்படியோ இடத்தை வந்து சேர்ந்தான். ஊர் மக்கள் அவனை கரம் தட்டி வரவேற்றனர். சில நொடிக்குள் சாய்ந்து விழுந்தான். விழுந்தவன் எழுந்திருக்கவே இல்லை. இனி 6 அடி நிலம்தான் தேவை அவனை புதைக்க என்றார் அந்த ஊர் தலைவர். அந்த குடியானவன் தான் ஆசைப்பட்ட அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கினான். ஆனால் தன் உயிரையோ இழந்து விட்டான். நம்மில் அநேகரின் ஓட்டம் இப்படித்தான் இருக்கிறது. எதிர்காலத்திற்காக சேமிப்பு, பிள்ளைகளுக்காக ஓவர் டைம் சம்பாத்தியம், ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தரோடு குடும்பத்தோடு செலவழிக்க மனமில்லை. ஜெபிப்பதற்கு வேதம் வாசிக்க நேரம் செலவிடுவதில்லை. அவர்களது ஒரே நோக்கம் சம்பாதிப்பது. ஆலயம் செல்பவர்களையும் ஜெபிப்பவர்களையும் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறவர்களையும் காணும்போது பிழைக்க தெரியாத முட்டாள்கள் என்று நினைத்து கொள்கின்றனர். பலருக்கு கை நிறைய சம்பாத்தியம் உள்ளது, ஆனால் உள்ளத்திலோ கவலை. பிள்ளைகள் மனம் போன போக்கில் வளர்ந்ததால் அவர்களை குறித்ததான கவலை. தேவ வசனமில்லாத வனாந்திரமான இருதயம். இதனால் என்ன பயன்? உலக ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு செவி கொடுங்கள். உங்கள் விருப்பத்தையும் வாஞ்சையையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.